வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். செப்டம்பர் 1ஆம் தேதி உச்சநீதிமன்றத்திலிருந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் 2 வருடத்திற்குள் டெட் தேர்வு எழுதணும். அப்படி எழுதி பாஸ் பண்ணாதவங்க வீட்டுக்கு செல்லலாம், ஓய்வூதியம் பெற்று வீட்டுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பு ஆசிரியர்களிடையே ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருந்தது. நாங்கள் தேர்வு எழுதி உள்ளே போனோம். ஒரு அரசாங்கம் எப்படி ஒரு ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பாங்களோ அந்த முறையின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் உள்ளே போனோம். ஆனால் அப்படி இருந்துமே டெட் எழுத சொல்வது அப்படிங்கிறது ஆசிரியர்களிடையே ஒரு மன உளைச்சல் இருந்துச்சு. கல்வித்துறை அமைச்சர் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு மறு சீராய்வு மனு போடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1ஆம் தேதியிலிருந்து எப்போ போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருந்துச்சு. அதன் அடிப்படையில் நேற்று மறுசீராய்வு மனு போடப்பட்டதாக கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான மறுசீராய்வு மனு 1 மாதத்துக்குள்ளே போட்டணும், அதாவது 30 நாட்களுக்குள்ளே போட்டணும். ஸோ அதன் அடிப்படையில் மறுசீராய்வு மனு போட்டாச்சு. இது மாதிரி பல மாநிலங்கள்லேயும் மறுசீராய்வு மனு போடப்பட்டுள்ளது. மறுசீராய்வு மனுவில் என்னென்ன கருத்துக்கள் கூறி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாங்க. அந்த வீடியோவை பார்க்கலாம். குறிப்பாக இந்த டெட் என்பது, அந்த தேர்ச்சி என்பது மிக அவசியம் என்கின்ற ஒரு தீர்ப்பு. யார் இதெல்லாம் சொன்னாங்கன்னா, இந்த ஆக்ட் வருவதற்கு முன்பாக யார் யாரெல்லாம் பணியில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பணியில் சேர்ந்தார்களோ அவர்களுக்கும் இது பொருந்தும் என்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு. ஒட்டுமொத்தமாக நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம், நம்முடைய தமிழ்நாடு மட்டும் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்தது. அது சார்ந்த உங்களுக்கே தெரியும், அந்த தீர்ப்பு ஒரு 22 மணி நேரத்தில் அனைத்து சங்கங்களையும் அடைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு இது சார்ந்த நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம செஞ்சு கொள்ளலாம். ரிவ்யூ பெட்டிஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு நம்முடைய அரசாங்கம் எடுத்தது. அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் நேற்று நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம தாக்கல் செஞ்சிருக்கோம். என்ன கிரவுண்ட்ஸில், என்ன பேக்ரவுண்டில் நம்ம தாக்கல் செஞ்சிருக்கோம், அதுக்கு பலமான என்னென்ன காரணங்களாம் நாங்கள் சொல்லுகிறோம், நீதிமன்றத்தில் இதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த தீர்ப்பு என்று வரும்போது 2 ஆண்டுகளுக்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற உத்தரவினை தொடர்ந்து மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் மற்றும் பள்ளிக்கல்வி முறை சீர்குலைவதை தடுக்கவும் உச்ச நீதிமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசு சார்பாக மறு ஆய்வு மனுவை இன்று, அதாவது நேற்று மாலை நம்ம தாக்கல் செஞ்சிருக்கோம். குறிப்பாக என்னன்னா, நம்முடைய ஆசிரியர்களை பாதுகாப்பது ஒரு புறம், மற்றொன்று லட்சக்கணக்கான மாணவர்களை பாதுகாக்கக்கூடிய அவருடைய கல்வியில் எந்த ஒரு தடையும் விடாமல் இருப்பதற்கு பாதுகாக்கக்கூடியதற்காக இது ஒரு காரணமாக நாம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா 55லேருந்து 60 வயசு வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகிறவர்களுக்கு அந்த டெட்டு தேவையில்லை. ஆனாலும் அவர்களுக்கு பதவி உயர்வு வேண்டும் என்று சொன்னால் அவங்களும் டெட் எழுதியிருக்கணும், டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 15லேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேலாக களத்தில் அனுபவம் வாய்ந்து பல்வேறு விதமான மாணவர்களை, சாதனை படைத்த மாணவர்களை உருவாக்கிய அந்த டீச்சர்ஸோடைய அந்த அனுபவங்கள்லாம் இதில் நீர்த்து போகின்ற அளவிற்கான ஒரு தீர்ப்பாக. குறிப்பாக இந்த ஆக்ட் ஒரு டெட்டுங்கிறது 23/8/2010 வந்தது என்று சொன்னாலும், இந்த NCTE பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஆக்ட் வருவதற்கு முன்பு யாரெல்லாம் பணியில் சேர்ந்தார்களோ அவங்களுக்கு இது பொருந்தாது. NCTE அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதையும் மீறி இந்த தீர்ப்பு இல்லை, அதுக்கு முன்பு யாரெல்லாம் அது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் அன்னைக்கு சேர்ந்தாங்களோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் வலுவே இல்லாத மாதிரியான ஒரு நிலையை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தி இருக்கு. அதனால நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம். நம்முடைய ஆன்மீக சீஃப் மினிஸ்டர் சார்ந்த அட்ரஸ் பண்ணி யாரும் கவலைப்பட வேணாம், யாரும் பயப்பட வேணாம், அச்ச உணர்வுங்கிறது தேவையில்லை. நீங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துங்க, எங்கள் பிள்ளைங்களை பாதுகாக்கிற எங்களோட டீச்சர்ஸை நாங்கள் பாதுகாப்பாமல் யார் பாதுகாப்பாங்க என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் இப்போ உடனடியாக நாங்கள் நேற்று ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் நாங்கள் போயிருக்கோம். குறிப்பாக அந்த மாண்புமிகு நீதிமன்றத்தில் நாங்கள் என்னெல்லாம் நாங்கள் கேட்டோம் அப்படின்னா, 23/8/2010 முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் NCTE அறிவிப்பில் வெளிப்படையாக வழங்கப்பட்டுள்ளபடி டெட்டிலிருந்து விலக்கு பெறுவார்கள் என்பதை தெளிவுபடுத்தவும்,
மேலும் பதவி உயர்வு பெறவும் தகுதியுடையவர்கள் என்பது அந்த கிளாரிட்டியை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்ன கேட்டிருக்கோம். 23/8/2010 பிறகு செய்யப்படும் புதிய நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளுக்கு டெட் தேர்ச்சி பொருந்தும் என்கின்ற விதத்தில் தான் அந்த கிரவுண்ட்ஸ் எனக்கு வைக்கிறோம். உங்களுக்கே தெரியும், நம்முடைய தமிழ்நாடு என்று வரும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் இவங்களெல்லாம் கொண்டு ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறது தான் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம். அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும்போது யாரும் சிஸ்டம் நிலை குலைந்துவிடக்கூடாது, இதை நம்பி இருக்கின்ற ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் நிலை குலைந்துவிடக்கூடாது என்ற விதத்தில் தான் நேற்று வந்து நம்ம அந்த ரிவ்யூ பெட்டிஷன் நம்ம தாக்கல் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அந்த என்சிடி சார்ந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்ம வச்சிருக்கோம். நம்ம அந்த என்சிடி சார்ந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.28 lakhs டீச்சர்ஸ் இதில் வந்து இருக்கிறாங்க. இது இல்லாமல் ரிட்டையர்டாக திறமையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 67,500 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகிறதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அங்கீகாரங்கள் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு நாங்கள் டெட்டுக்கு நாங்கள் தயார்படுத்திக்கணுமா, பள்ளிக்கூடத்தில் மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் பாடம் சொல்றதுக்கு நாங்கள் தயார்படுத்திக்கணுமா, எனக்கு அந்த மனநிலை இருந்துடக்கூடாது என்பதற்காக ரிவ்யூ பெட்டிஷன் நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல தீர்வு வரும் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றோம். நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக நான் நம்முடைய டீச்சர்ஸ் ட்ரெயினிங் நான் வைக்கிற வேண்டுகோள், இந்த மாதிரி அரசாங்கம் உங்கள் பக்கம் நிற்கும். நீங்கள் எப்பொழுதும் போல உங்களுடைய கல்வி பணியை நீங்கள் ஆற்றுங்கள். உங்களை பாதுகாப்பதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நீதிமன்றத்தில் நம்ம உச்ச நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறோம். நல்ல தீர்ப்பு வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு நீங்களும் உங்களுடைய பணியில் நீங்கள் உங்களை கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.